ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 8th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் டேர்மில் யூனிட் 3 லெசன் ப்ரோஸ் பீயிங் சேஃப் இருக்கு இல்லையா, அந்த லெசனில் செக்ஷன் 3 பார்க்க போகிறோம். செக்ஷன் 1 and 2 ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போது நம்ம செக்ஷன் 3 பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க நம்ம கிளாஸ் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இதில் நம்ம பீயிங் சேஃப் லெசனில் பிரசாந்த்ன்ற ஒரு பாய் திருச்சிராப்பள்ளியில் அவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு சம்மருக்கும் அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸோட வீட்டுக்கு விசிட் பண்ணுவாங்க. கிராண்ட் பேரண்ட் எங்கே இருக்காங்கன்னா தஞ்சாவூரில் நாகத்தின்ற வில்லேஜில் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்புறம் அதோட லொக்கேஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அங்கே பிரசாந்த் போனதும் பிரசாந்தோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள மீட் பண்ண வராங்க. அப்போ ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அங்கே கிராண்ட்பாவுக்கும் பிரசாந்தோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பிட்வீனில். அப்போது அவங்க ரோட் சேஃப்டிஸை பற்றிலாம் பேசுகிறாங்க. தாத்தா சொல்கிறாரு, இது நம்ம லாஸ்ட் லெசன் செக்ஷன் 1 செக்ஷன் 2ல் பார்த்தோம். செக்ஷன் 2ல் செக்ஷன் 2ல் நம்ம சன்ஸ்ட்ரோக் பற்றி பார்த்தோம். சன்ஸ்ட்ரோக் அப்படின்னா என்னென்னா, இந்த ஸ்காட்சிங் சன், நல்லா சுட்டெரிக்கிற சன்னில் நம்ம நிற்கும் போதோ நம்மளோட பாடி கூல் அது தன்னைத்தானே கூல்படுத்திக்காமல் இருக்கும்போது, ஃபாஸ்ட்டாக அது தேவையான அளவு கூல் பண்ணாத போது அவங்க என்னது ஒருத்தவங்களுக்கு சன்ஸ்ட்ரோக் ஏற்படுது. அதனால் அந்த கிடினஸ், மயக்கம், அந்த மாதிரி நவுசீட்டட் அப்படின்னு சொன்னோம். நவுசீட்டட் அப்படின்னா ஒரு மாதிரி நம்மளை அறியாமல் கொலை பண்ணிட்டு வர்றதுன்னு சொன்னோன்னே அதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, இப்போது இன்றைக்கி நம்ம செக்ஷன் 3 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொன்னோம் செக்ஷன் 2ல். ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பிளேஸ்க்கு போகிறோன்னா, வெளியில் போய் விளையாட போகிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறணும், அங்கே இருக்கக்கூடிய டேஞ்சர்ஸ் என்ன, டிஃபிகல்ட்டிஸ் என்ன, அதிலலாம் இருந்து நம்மளை காப்பாற்றிக்கணுன்ற நாலேஜ் இருக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். ஓகேவா, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னா த நாலேஜ் டு பி வித் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் டேஞ்சர்ஸ். த நாலேஜ் டு பி வித் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் டேஞ்சர்ஸ், அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். ஓகேவா, இன்றைக்கி நம்ம செக்ஷன் 3 பார்க்க போகிறோம். இப்போது இங்கேயே கான்வர்சேஷன் நடக்குது. அந்த கான்வர்சேஷன் யாருக்குன்னா, ரவி, மதன், பிரசாந்த், கிராண்ட்பா, ஜாஃபர், இவங்களுக்கு கூடால தேவி, உங்களுக்கு கூடால இந்த கான்வர்சேஷன் நடக்குது. ஓகேவா, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீட் திஸ் செக்ஷன் இன் பேர்ஸ். பேர்ஸ்னால் ஜோடியா, 2 பேராக சேர்ந்து வாசிங்கன்னு சொல்லுவாங்களே, அதான் பேர்ஸ். ரவி, could you please tell us the safety measures to practice at home? கிராண்ட்பா, இந்த சேஃப்டி மெஷர்ஸ் எப்படி நம்ம வீட்டில் நம்மளை சேஃப்டியாக நம்மளை பாதுகாத்துக்கணுன்ற இதெல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் சொல்கிறீங்களா கிராண்ட்பா அப்படின்னு கேட்குறான் ரவி. கிராண்ட்பா சொல்கிறாரு, ஷுர், வி ஷுட் லேர்ன் டு புட் திங்ஸ் பேக் இன் த ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ் ஆஃப்டர் யூஸிங் தேம். வி ஷுட் நாட் ப்ளே வித் நைஃப்ஸ், சிசர்ஸ் எக்ஸெட்ரா. தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஷுட் லேர்ன் டு புட் திங்ஸ் பேக் இன் த ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ். ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ்னால் என்ன அர்த்தம்னா, அதுக்கு உரிய இடத்துலன்னு அர்த்தம். சரியா, இப்போ ஒரு சீப் எடுக்கிறோன்னா, சீப் எடுத்த அதே பிளேஸ்லேயே போய் திருப்பி வச்சிடணும். ஒரு நைஃப் எடுக்கிறோம், சிசர் எடுக்கிறோன்னா எங்கே எடுத்தோமோ அதே பிளேஸ்லேயே போய் சேஃபாக வச்சிடுறது. அம்மா எங்கெங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்களோ அந்த இடத்துலையே போய் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது தான் ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ்ன்னு சொல்கிறாங்க. அது தாத்தா என்ன சொல்கிறாங்க, கிராண்ட்பா எடுத்த பொருளை அதுக்குரிய இடத்துல நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. we should not play with knives, scissors etc. நம்ம கத்தியை வச்சுக்கிட்டோ அல்லது சிசரை வச்சுக்கிட்டோ விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் ரவி சொல்கிறாங்க, ஐ பிலீவ் யூ ஆர் கெட்டிங் அ கால் கிராண்ட்பா, ஹியர் இஸ் யுவர் மொபைல் ஃபோன். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபோன் வருதுன்னு, இந்தாங்க உங்கள் ஃபோனு ரவி கொடுக்குறான். கிராண்ட்பா சொல்கிறாரு, தேங்க்யூ ரவி, ஐ திங்க் இட் இஸ் மை ஓல்டு ஃப்ரெண்ட் ரகு. நான் நினைக்கிறேன் அது என்னோடய ஃப்ரெண்டு ரகுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே தாத்தா சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேடம்னு இருக்கா, மேடம் கிடையாது, மதன். வாவ், எ நைஸ் ஃபோன், பாரு சூப்பர் ஃபோனாக இருக்கேன்னு சொல்கிறான். ரவி சொல்கிறான்,
Yes, it is the latest one too. Grandpa bought it last week in Chennai. ஆமாம்மா, இது கூட இப்போ உள்ள மாடர்ன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை லாஸ்ட் வீக்கு தான் பாட்டுனா என்னது வாங்கினாங்கன்னு அர்த்தம். பையோட பாஸ்டன்ஸ் தான் பாட்டு. பைனா இப்போ வாங்குறது, பாட்னா வாங்கினாரு. லாஸ்ட் வீக் சென்னையில் வாங்கினாருன்னு சொல்லியிருக்கான். பிரசாந்த், ஐ ஹியர்ட் இட் ஒர்க்ஸ் லைக் அ சூப்பர் கம்ப்யூட்டர். பிரசாந்த் சொல்கிறான், ஐ ஹியர்டுனா என்னென்னா கேள்விப்பட்டிருக்கேன், நான் கேள்விப்பட்டேன், கேட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் ஹியர்ட் இட் ஒர்க்ஸ் லைக் அ சூப்பர் கம்ப்யூட்டர். இது வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி வேலை பார்க்கணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ரவி, எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மை ப்ராஜெக்ட்ஸ் டூ. ஆமாம்மா, இது உண்மைதான். இது வந்து என்னோடய ப்ராஜெக்ட்ஸ்க்கு TOO 2 ஓ போட்டிருக்காங்க. TOO அப்படின்னா டூனா எதுக்கு கூட அப்படின்னு அர்த்தம். என்னோடய ப்ராஜெக்ட்ஸ்க்கு கூட இந்த ஃபோன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ரவி சொல்கிறான். கிராண்ட்பா, தீஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் பட் வி ஷுட் யூஸ் இட் வித் கேர். இந்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல் தான், பட்னா என்னது, ஆனால் வி ஷுட் யூஸ் இட் வித் கேர், ரொம்ப கவனமாக நம்ம பயன்படுத்தணும். யூ ஷுட் யூஸ் இட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் அடல்ட்ஸ். இங்கே ப்ரெசன்ஸ் ஆஃப்னு வரணும், ஆன் வரக்கூடாது. ஓகேவா? ஆன் அடல்ட்டு சொல்லலாம், இல்லைன்னா வெறும் அடல்ட்ஸ் சொல்லலாம். அடல்ட்னா ஒரு ஆளுன்னு அர்த்தம். ஓகே, அடல்ட்ஸ்னால் நிறையா பேருன்றதை குறிக்குது, ப்ளூரல். பிரசாந்த், டெல் அஸ் அபவுட் த சேஃப்டி மெஷர்ஸ் வைல் யூஸிங் த இன்டர்நெட் கிராண்ட்பா. எங்களுக்கு வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் அங்கே ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள் கிராண்ட்பான்னு கேட்குறான். கிராண்ட்பா சொல்கிறாரு, மேக் யுவர் செல்ஃப் சைபர் சேஃப் பை நாட் போஸ்டிங் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஃபோட்டோஸ், வெக்கேஷன் பிளான்ஸ் இந்த சோசியல் மீடியா. உடனே நெக்ஸ்ட்டு கிராண்ட்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து எந்த ஒரு சோசியல் மீடியாலேயும் வந்து என்ன பண்ணக்கூடாது, போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. லைக் ஃபேஸ்புக் இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ஒன்றே பற்றின டீட்டெயில்ஸை நீ அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? உன்னோட ஃபோட்டோஸ்லாம் போடக்கூடாது. இதிலலாம் நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா அன்னோன் பர்சன்ஸ் வந்து அதை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால அப்படி சொல்கிறாங்க. நம்ம வெக்கேஷன் பிளான்ஸ், எங்கே டூர் போயிருக்கோம், நான் இந்த இடத்துல இருக்கேன், அங்கே இருக்கேன் அப்படின்ற நம்ம பிளானை பற்றிலாம் நம்மளோட சோசியல் மீடியாஸில் வந்து நீ வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்து கிராண்ட்பா பாருங்கள், ஃப்ரம் ஃபெர்டிலைசர்ஸ் டு ஆன்டிஃப்ரீஸ். இப்போ பாருங்கள், ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு இருக்கா, டு ஆன்டிஃப்ரீஸ், மெடிசின் டு மேக்கப் செட் அண்ட் பாய்சனஸ் ஐட்டம்ஸ் ஆர் kept away from the children in our homes. இங்கே பாருங்கள், இப்போ ஃபர்டிலைசர்ஸ் சொல்லியிருக்காங்களா, அதுக்கான பிக்சர் நான் காமிக்கிறேன். இப்போது இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சரில் அந்த செடிக்கு வந்து அவங்க உரம் போடுறாங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபர்டிலைசர்னு சொல்லுவோம். சரியா? ஃபர்டிலைசர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன்டிஃப்ரீஸ் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. ஆன்டிஃப்ரீஸ் அப்படின்னா என்னென்னா, நம்மளோட கார், பைக் அதில் வந்து அந்த இது வாட்டரோட இதை ஆட் பண்ணுவாங்க. எதுக்காகனா அந்த ஃப்ரீசிங் லெவலை கம்மி பண்ணுறதுக்காக, உறைஞ்சி போகலே அந்த லெவல்லேருந்து கம்மி பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆன்டிஃப்ரீஸ். நம்ம கூலண்ட் ஆயில்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த ஆன்டிஃப்ரீஸ். வாங்க லெசன் பார்ப்போம். ஃப்ரம் ஃபர்டிலைசர்ஸ் டு ஆன்டிஃப்ரீஸ், மெடிசன் டு மேக்கப் செட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உரம் பார்த்தோலே உரம், அந்த கூலண்ட் ஆயில், ஆன்டிஃப்ரீஸ் இதெல்லாம் என்ன பண்ணணுமா, ரொம்ப சேஃபான பிளேஸில் வைக்கணுமா. மெடிசின் டு மேக்கப் செட்ஸ், மெடிசின் வீட்டில் வைக்கிற மாத்திரை, மருந்து, அதுனாலும் சரி, மேக்கப் திங்ஸ், பவுடர், இந்த மாதிரி ஐலைனர், இந்த மாதிரி என்னென்ன திங்ஸ்லாம் மேக்கப் சம்மந்தமாக இருக்கோ அதையும் சரி. அண்ட் பாய்சனஸ் ஐட்டம்ஸ், சம்டைம்ஸ் வந்து வீட்டில் பாய்சனஸ் ஐட்டம்ஸ், இந்த ரேட் கில்லர், காக்ரோச் கில்லர்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி திங்ஸ் ஆர் கெப்ட் அவே ஃப்ரம் த சில்ட்ரன். குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்க குழந்தைங்க தொற்றாத அளவுக்கு அதை வந்து மறைமுகமாக வைக்கணும் வீட்டுகளை அப்படின்னு சொல்லியிருக்கார். கிராண்ட்பா, குட் ஐ ஹாவ் யுவர் வியூஸ் ஆன் யூஸிங் த மெடிசின்ஸ் எஃபெக்டிவ்லி. நெக்ஸ்ட்டும் கிராண்ட்பா என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்து உங்களோட
வியூ ஆன் த யூஸிங் ஆஃப் மெடிசன்ஸ், எப்படி மாத்திரை மருந்துகளை பயன்படுத்தணும்னு உங்ககிட்ட நீங்கள் எந்த அளவு தெரிஞ்சுருக்கீங்கன்னு நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ரவி சொல்கிறேன், ஐ திங்க் வி ஷுட் ஸ்டோர் ஆல் மெடிசின்ஸ் அவுட் ஆஃப் சைட் அண்ட் ரீச் ஆஃப் சில்ட்ரன். அவுட் ஆஃப் சைட் அப்படின்னா அவங்க பார்வையிலேருந்து, அதாவது வீட்டில் குட்டி பாசங்க இருக்காங்கன்னா அவங்களோட பார்வையிலேருந்து மறைமுகமாக அந்த மெடிசின்ஸ் எல்லாம் வைக்கணும், அவங்க எடுத்து சாப்பிட்றாத அளவுக்கு, சரியா, அந்த அளவுக்கு வைக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கிராண்ட்பா, குட், மெடிசின்ஸ் ஷுட் பி கெப்ட் எ லாக்டு கேபினெட். ஓகேவா, உடனே கரெக்டு தான். மெடிசின்ஸை வந்து எப்போவுமே என்ன பண்ண, ஷுட் பி எ லாக்டு கேபினெட், நல்லா அடைச்சி வைக்கணும். அந்த பாக்ஸில் போட்டு எங்கே கேபினெட்டில் வச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜாஃபர் சொல்கிறான், ஐ ஆல்சோ திங்க் பில்ஸ் அண்ட் சிரப்ஸ் ஷுட் பி கெப்ட் இன் தர் ஒரிஜினல் கண்டெய்னர்ஸ் அண்ட் த லெஃப்ட் ஓவர் பில்ஸ் ஷுட் ஆல்வேஸ் பி கவுண்டட். அடுத்து ஜாஃபர் சொல்கிறான், ஐ ஆல்சோ திங்க் PILS பில்ஸ்ன்னு சொல்கிறேன். பில்ஸ்னால் மாத்திரை, சிரப்னா டானிக்லாம் குடிக்கிறோம்ல அதுதான், சரியா. ஷுட் பி கெப்ட் இன் தர் ஒரிஜினல் கண்டெய்னர், அதாவது இப்போ ஒரு பாட்டிலில் கொடுத்துருக்காங்கன்னா, சிரப் கொடுத்துருக்காங்கன்னா அதே பாட்டிலில் தான் வச்சுருக்கணும். நம்ம ஊற்றி வைக்கிறது வேறு எதுலையாவது மாற்றி அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அண்டு லெஃப்ட் ஓவர் த பில்ஸ், லெஃப்ட் ஓவர்னால் மிச்சமாக இருக்கிறது. இப்போ நம்ம ஃபீவர் இருக்கப்போ டேப்லெட் போட்ட மீதம் இருக்க பில்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஷுட் ஆல்வேஸ் பி கவுண்டட். அந்த மாத்திரைகள்லாம் எப்போவுமே என்ன பண்ணணுமா, நம்ம எண்ணி வைக்கணுமா அப்படின்னு ஜாஃபர் சொல்கிறான். கிராண்ட்பா சொல்கிறார், தட்ஸ் நைஸ் ஐடியா, ஆமாம் சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் ரவி, ஐ கெட் இட், மெடிசன் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் தர் ஒரிஜினல் கண்டெய்னர்ஸ் அண்ட் வி ஷுட் கீப் அ கவுண்ட், அவாய்ட் மிஸ்யூஸ்டு. ஆமாம், ரவி சொல்கிறான், ஆமாம், மெடிசன் ஷுட் பி ஸ்டோர் இன் தர் ஒரிஜினல் கண்டெய்னர், அதுக்குரிய டப்பாலே வச்சிடணும். அது மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண, கவுண்ட் பண்ணி வைக்கிறனால யாராவது அதை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால் நம்ம எப்போவுமே கவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். கிராண்ட்பா, ஹசார்டஸ் ஆட்டோமேட்டிவ் அண்ட் கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் ஷுட் பி செக்யூர்ட் அண்ட் கெப்ட் லாக்டு. ஹசார்டஸ் அப்படின்னா என்னென்னா ரொம்ப டேஞ்சரஸான திங்ஸ், சரியா. அந்த மாதிரி ஷார்ப்பான திங்ஸு, ஹசார்டஸ் தீங்கு விளைவிக்கக்கூடிய மாதிரி ஏதாவது திங்ஸ் இருந்துச்சாவோ, அல்லது கார்டனிங் ப்ராடக்ட்ஸு, கார்டன் சம்மந்தமாக அந்த அருவா மம்பட்டிலாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பொருட்களெல்லாம் எல்லாமே என்ன பண்ணணுமா, நம்ம எப்போவுமே செக்யூர்டாக லாக் பண்ணி வைக்கணும். ஏதாவது ஒரு ஸ்டோரில் போட்டு லாக் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. தேவி, எ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இஸ் அ மஸ்ட் இன் எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் விச் ஷுட் ஆல்சோ ஹாவ் அன் எமர்ஜென்சி இன்ஸ்ட்ரக்ஷன் இன்சைட் இட். அது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஃபஸ்ட் எய்டு கிட் இருக்கணும் அப்படின்னு தேவி சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அதில் எமர்ஜென்சி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதுக்குள்ளே எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் எய்ட் கிட்னால் என்ன, நமக்கு அடிபட்டோன்னே ஃபஸ்ட்டு வேகமாக அதில் மருந்து இருக்கணும், கழுவுறதுக்கு டெட்டால் இருக்கணும், சரியா, காட்டன் இருக்கணும், அதுதான் ஃபஸ்ட் எய்ட் கிட்டுன்னு சொல்லுவோம், சரியா. அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் வெறுதாக வைக்காமல் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி வைக்கணும், எது என்னென்ன மருந்து, எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷனும் எழுதி வைக்கணும்னு சொல்கிறான். கிராண்ட்பா சொல்கிறாங்க, இட்ஸ் நைஸ் டு see kids coming up with wonderful ideas. இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நல்லா விவரமாக இருக்கனால இப்படி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு தாத்தா சொல்கிறாங்க. சில்ட்ரன், தேங்க்யூ கிராண்ட்பா ஃபார் யுவர் கைடன்ஸ். வி ஷால் ஃபாலோ யுவர் அட்வைஸ் அண்ட் டுகெதர் ப்ரொடெக்ட் அவர் செல்ஸ் ஃப்ரம் டேஞ்சர்ஸ். உங்களோட கைடன்ஸ் நீங்கள் இவ்வளோ நேரம் வழிகாட்டினீங்களா, அதுக்காக தேங்க்ஸ் கிராண்ட்பா. நாங்கள் வந்து நீங்கள் சொன்ன அட்வைஸ்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் டுகெதர் ப்ரொடெக்ட் அவர் செல்ஸ் ஃப்ரம் டேஞ்சர்ஸ், எங்களை வந்து இந்த மாதிரி டேஞ்சர்ஸ்லேருந்து எங்களை வந்து ப்ரொடெக்ட்னா பாதுகாத்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. அடுத்து பாருங்கள் கிராண்ட்பா, இட்ஸ் கெட்டிங் லேட், ராமா நேராச்சு, வி கேன் டாக் மோர் டுமாரோ, நாளைக்கு நம்ம பேசலாம் இன்னும். டேக் கேர் சில்ட்ரன், சரியா அப்படின்னு தாத்தா சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த லெசனில் இந்த மாதிரி சேஃப்டி ரூல்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம வெறும் லெசனாக மட்டும் பார்க்காம நம்மளோட லைஃப்பில் ஒரு முக்கியமான லெசனாக இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா. இப்போ கிளாஸரி பாருங்கள். ஃபர்டிலைசர்னால் என்ன சொன்னேன், உரம்னு சொன்னேன், சரியா. கெமிக்கல் ஆர் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் ஆடட் டு லேண்ட் டு இன்க்ரீஸ் இட்ஸ் ஃபர்டிலிட்டி. அதோட வளம் நல்ல வளமையாக வரணுன்றதுக்காக இந்த கெமிக்கல் அல்லது நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதாவது இயற்கை உரம் சொல்லுவோம்ல, அது மாதிரி யூஸ் பண்ணுறது தான்
ஃபர்டிலைசர். மெயினாக நம்ம என்னது இயற்கை உரம் தான் பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் ஆன்டிஃப்ரீஸ், a liquid that can be added to water to lower the freezing point. அதாவது நம்ம பைக்லேயோ அல்லது கார்லேயோ வாட்டரோட ஆட் பண்ணக்கூடிய அந்த ஆயில் தான் ஆன்டிஃப்ரீஸ். அந்த எதுனா இது ஃப்ரீஸ் ஆகாமல் ஃப்ரீசிங் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் லோ பண்ணும். ஓகேவா? அடுத்து ஹசார்டஸ்னால் ரிஸ்கி, டேஞ்சரஸான அப்படின்னு அர்த்தம். எமர்ஜென்சி அப்படின்னா ஆஃபன் டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் ரெக்வயரிங் இம்மிடியேட் ஆக்ஷன். அதாவது உடனே இப்போ ஒரு விபத்துனா உடனே அந்த இடத்துல நம்ம அடுத்து எடுக்கக்கூடிய நடவடிக்கையை தான் சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் பாருங்கள். கிராண்ட்பா காட் எ கால் ஃப்ரம், யார்கிட்டேருந்து கால் வந்தது? ஹிஸ் சன் ஆர் ஒய்ஃப் ஆர் ஹிஸ் ஓல்டு ஃப்ரெண்ட். யார்கிட்டேருந்து வந்தது? அவரோட ஓல்டு ஃப்ரெண்ட் ரகு கிட்டேருந்து வந்தது. வெரி குட். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். மெடிசின் ஷுட் பி கெப்ட் இன், மெடிசனை எங்கே வைக்கணும்னு சொன்னாங்க? ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா, கிச்சன் டேபிளில் வைக்கணுமா, லாக்டு கேபினெட்டில் வைக்கணுமா? வெரி குட், லாக்டு கேபினெட்டில் வைக்கணும். டேஸ் ஆட்டோமேட்டிவ் அண்ட் கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் ஷுட் பி செக்யூர்டு, எதை வந்து செக்யூர்டாக வைக்கணும்னு சொன்னாங்க? கார்டனிங் ப்ராடக்ட்ஸா, ஹசார்டஸ் ஆட்டோமேட்டிவ் திங்ஸா, மெடிசினா? சரியா? இங்கே ஹசார்டஸ் ஆட்டோமேட்டிவ் அண்ட் கார்டனிங் ப்ராடக்ட்ஸ். ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். வி ஷுட் ஹாவ் டேஸ் இன் அவர் ஹோம் இட் செல்ஃப் டு கிவ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு எதை நம்ம வீட்டில் வச்சுக்கணும்? ஃபஸ்ட் எய்ட் கிட்டா, இல்லை இன்ஜெக்ஷனா, அல்லது ஹாஸ்பிட்டலா? ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். ஓகேவா? ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள். சம் ஹவுஸ் டேஸ் அண்ட் டேஸ் ஆர் பாய்சனஸ். சம் ஹவுஸ் ஹேஸ் டேஸ் அண்ட் டேஸ் ஆர் பாய்சனஸ். யூஸ்டு ஃபுட் அண்ட் பிளான்ஸா, பிளான்ஸ் அண்ட் டாகா, பிளான்ஸ் அண்ட் யூஸ்டு பட்டன் செல் பேட்டரிஸ். ஆன்சர் பார்த்திங்கன்னா சி ஆன்சர், பிளான்ஸ் அண்ட் யூஸ்டு பட்டன் செல் பேட்டரிஸ். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.